வரும் 26ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் தாவேக தேர்தல் பிரச்சார குழு பயணம் செய்ய உள்ளதாக செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். சென்னை பனையூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியா கூட்டணியா என்பது குறித்து விஜய் அறிவிப்பார் என கூறினார். அதுக்கான பயணத்திட்டங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான இடமும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் காவல்துறை அனுமதியோட அதுக்கான பயணத்திட்டங்கள் கூடிய விரைவில் தொடங்கும். சில விதிமுறைகள் இருக்கு. விதிமுறைக்கு ஏற்ப இடங்கள் வேண்டும். இடங்களை முதல் தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் காவல்துறை அனுமதி வேணும். காவல்துறையுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு ஒரு டைம் வேண்டி இருக்கு. அதை எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். பொதுவாக இந்த இன்னும் 2 மாத காலங்கள் தான் இருக்குது தேர்தலை சந்திக்கிறதுக்கு. அதிமுக திமுக கூட்டணியை இறுதி பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு மாற்று கட்சியிலிருந்து இணைக்கக்கூடிய வேலைகள்லேருந்து எல்லாமே இறுதி பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்குது? அதோட வேகம் எப்படி தேர்தலை சந்திக்கிறதுக்கான வேகம் இருக்குது? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2010 3 கூட்டம் தான் நடந்தது. கோவை, திருப்பூர், திருச்சி, மதுரை 3 இடத்துல முடிச்சிட்டோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றி என்பது ஒரு இலக்கை நோக்கி, மக்கள் செல்வாக்கை நோக்கி, பணமே கொடுக்காமல் மக்கள் கொடுக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி தான். அதாவது நீங்கள் அதை பற்றி நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிகளுடைய மனநிலை என்ன சார்? இறுதி பண்ணுறது தனித்து தான் போட்டியா இல்லை கூட்டணிக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெறுதா? தலைவர் கூடிய விரைவில் அதை அனௌன்ஸ் பண்ணுவார். ஆல்ரெடி பொதுக்குள்ள சொல்லியிருக்கோம். தலைவர் கூட்டணியாக இருக்கட்டும், தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிறத கூடிய விரைவில் பொதுக்குழு நடக்கும். தலைவர் அதில் அனௌன்ஸ் பண்ணுவார்.